நம்பினால் நம்புங்கள் மர்மத்தின் மறுபக்கத்திற்கு உங்களை வரவேற்கிறோம். அந்தமான் என்றதும் முதலில் நம் நினைவில் வருவது செல்லுலார் சிறைச்சாலை. காரணம், சுதந்திர போராட்ட வீரர்களை அடைத்து வைப்பதற்கு என பிரத்யேகமாக உருவாக்கப்பட்டது உலகிலேயே அந்தமான் சிறைச்சாலை ஒன்றுதான். இன்று ஒவ்வொரு இந்தியனும் வழிபட வேண்டிய ஒரு தேசிய கோவில் அந்தமான் செல்லுலார் சிறைச்சாலை நோக்கி ஒரு வரலாற்று பயணம். தற்பொழுது சுற்றுலா தலமாக அமைதியாக காட்சியளிக்கிறது செல்லுலார் சிறைச்சாலை. ஆனால் அது சிறையாக உபயோகத்தில் இருந்தபோது இவ்வளவு அமைதியாக இருந்திருக்கவில்லை. வெளி உலகம் அறிந்திராத ஒரு இருட்டு உலகமாகவே இருந்திருக்கிறது செல்லுலார் சிறைச்சாலை. அந்தமான் என்ற சொல்லோடு எப்போதும் ஒட்டியே இருக்கும் ஒரு வார்த்தை ஜெயில், அதாவது சிறைச்சாலை. இன்றும் கூட பலர் அந்தமானை ஒரு சிறைச்சாலை என்ற கண்ணோட்டத்தோடு தான் பார்க்கிறார்கள். இத்தனை தாக்கத்தை மக்கள் மத்தியில் ஏற்படுத்தி இருக்கும் செல்லுலார் சிறைச்சாலை அந்தமானின் வரலாற்றோடு பின்னி பிணைந்தே இருக்கிறது. ஒரு 60 வாக்கில் ஒரு படம் வந்தது, அந்தமான் கைதி. அந்த படம் தான் எல்லாருக்கும் மனசில் ஒரு பயத்தை உண்டு பண்ணிடுச்சு. அந்தமானாலே கைதி என்ற மாதிரி தான். ஏன் அதுக்கு அப்புறம் தான் ஒரு 80களில் ஒரு படம் வந்தது, அந்தமான் காதலி அப்படின்ட்டு. அதில் தான் அந்தமானை பாருங்கள் அழகு அப்படின்னு வந்தது. அப்போ தான் வந்து அழகான சீனரிஸ் கூட அந்தமானில் இருக்கும் போல் இருக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ கூட அதையும் மீறி, அந்த அழகையும் மீறி எல்லாருக்கும் ஒரு ஒரு பயம் கலந்த ஒரு உணர்வு எப்போ வருது அப்படின்னா அந்த ஜெயிலை பத்தின ஒரு எண்ணங்கள் தான். மலேசிய மொழியில் அந்துமான் என்றால் பகவான் ஹனுமான் என்று பொருள். அந்துமான் என்ற சொல் மருவியே அந்தமான் ஆனது என்று கருதுகிறார்கள் வரலாற்று ஆய்வாளர்கள். அதேபோல் நக்காவரம் என்றால் தமிழில் ஆடை அணியா மனிதர்களின் வாழிடம் என்பது பொருள். நக்காவரம் என்ற சொல்லே நிக்கோபராக மருவியது என்கிற குறிப்பு தஞ்சாவூர் கல்வெட்டுகளில் காண கிடைக்கின்றன. 3 நூற்றாண்டுகளுக்கு முன்பு வரையிலும் அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் அந்நிய குடியேற்றங்கள் ஏதும் இருக்கவில்லை. பழங்குடி இனங்கள் மட்டுமே இங்கே வாழ்ந்து வந்தனர். 1789ஆம் வருடம் இங்கே குடியேற்றங்களை ஏற்படுத்தலாம் என்கிற எண்ணத்தோடு இந்தியாவில் குற்றச் செயல்களில் ஈடுபட்ட 200 கைதிகளை அழைத்துக் கொண்டு ஆங்கிலேய அதிகாரிகள் அந்தமானிற்கு வந்தனர். ஆனால் அந்த முயற்சி வெற்றி பெறவில்லை. விரைவிலேயே நோய்கள் தாக்கி பலர் இறந்து போக இந்தியாவிற்கே திரும்ப வந்துவிட்டனர். 2வது முறையாக இந்திய சிப்பாய் கழகத்திற்கு பின்னர் மீண்டும் அந்தமானிற்கு வருவதை பற்றி யோசிக்க துவங்கினர் பிரிட்டிஷார். சுதந்திரத்திற்காக தீவிரமாக போராடி வரும் வீரர்களை கொண்டு வந்து இங்கே விட்டு விடுவது என்ற முடிவிற்கும் வந்தனர். அதன்படி அந்தமானின் முதல் சிறையாக உருவெடுத்தது வைப்பர் தீவு. வைப்பர் தீவுக்கு எப்படி வைப்பர்னு பேர் வந்துச்சுன்னா, ஆர்சிஃபல் பிளேயர் வைப்பருங்கிற போட்ல அந்தமானுக்கு வந்தாரு. அந்த கப்பல் உடைஞ்சு ஒரு தீவுல ஒதுங்குச்சு, அதுதான் வைப்பர். வைப்பர் தீவிற்கு கொண்டு வரப்பட்ட கைதிகளை வைத்து தங்களுக்கு தேவையான கட்டுமானங்களையும் பிற வசதிகளையும் ஏற்படுத்திக் கொள்ள முயன்றனர். இங்கே மரங்கள் மட்டுமே கிடைக்கும் என்பதால் துறைமுகம், வீடு என அத்தனையும் மரத்தாலேயே செய்யப்பட்டன. போர்ட் பிளேயரில் இருந்து 1.5 கிலோமீட்டர் கடல் பயணத்தில் இருக்கும் ராஸ் தீவை தங்களின் தலைமை இடமாக உருவாக்கினர் ஆங்கிலேயர்கள். அகிம்சையை மட்டுமே முன்வைத்து
இந்திய விடுதலை போராட்டங்களை பல இயக்கங்கள் நடத்தி வந்தாலும் வன்முறையில் இறங்க தயாராக இருந்த சில இயக்கங்களும் இருக்கவே செய்தன. அவற்றுள் ஒன்று வஹாபி இயக்கம். அந்த இயக்கத்தில் இருந்தும் சிலர் அந்தமானுக்கு நாடு கடத்தி கொண்டு வரப்பட்டனர். அப்படி வந்தவர்தான் ஷேர் அலி கான். அவர் செய்த ஒரு காரியமே செல்லுலார் சிறைச்சாலை உருவாக காரணமாக அமைந்தது. ஷேர் அலி கான் வைப்பர் தீவுல வைக்கப்பட்டிருந்த போது இந்தியாவோட கவர்னர் ஜெனரல் லார்ட் மேயோ இங்க வந்தார். ஷேர் அலி கான் அவரை கொன்னுட்டார். உடனடியாக வந்து போர்ட் பிளேயர்ல ஒரு நல்ல உயரமான இடத்துல கூண்டுகளோட உள்ள சிறை, தனித்தனி கூண்டுகள் உள்ள ஒரு சிறையை கட்டணும் அப்படிங்கிற முடிவுக்கு வர்றாங்க. வெட்டவெளி சிறைச்சாலையில் இருந்த அனைத்து கைதிகளையும் கூண்டு சிறையில் அடைப்பது என முடிவு செய்யப்பட்டது. அதற்கான இடத்தை தேடும் பணியும் ஆரம்பமானது. கேட்வே ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு கேட்வே ஆஃப் அந்தமான் அப்படின்றதுக்கான ஒரு அட்லாண்டா பாயிண்ட் ஒரு இடம் இருக்கு. ஒரு 60 அடி உயரமான ஒரு பெரிய மலை இருக்கு. அந்த மலைப்பகுதி தான் சரியான இடம் அப்படின்னு நினைச்சாங்க. ஏன் நினைச்சாங்க அப்படின்னா, இங்கேருந்து தப்பிச்சு போக முடியாது, தப்பிச்சு போக நினைச்சா கூட எங்கே போனாங்க, யார் வர்றாங்க, உதவிக்கு யாராவது வர்றாங்களா, எல்லாரையும் ஒரே இடத்துல நின்று கண்காணிக்க முடியுன்ற ஒரே ஒரு எண்ணத்துக்காகத்தான் அதை அட்லாண்டா பாயிண்ட்டை வந்து அவங்க டிசைட் பண்ணாங்க. அட்லாண்டா முனையை தகர்த்து சமமாக்குவதன் மூலம் எளிதாக கட்டடம் கட்ட முடியும். ஒரு பெரிய மலையை தகர்ப்பதற்கு வேலையாட்கள் என யாரும் வரவழைக்கப்படவில்லை. அனைத்தையும் சுதந்திர போராட்ட தியாகிகள் மூலமே நிறைவேற்றப்பட்டது. செல்லுலார் சிறைச்சாலைக்கு முன்னர் கட்டப்பட்ட பெரும்பாலான கட்டிடங்கள் மரத்தினாலேயே கட்டப்பட்டன. ஆனால் செல்லுலார் சிறைச்சாலையை செங்கற்களை கொண்டு கட்ட வேண்டும் என முடிவு செய்தனர் ஆங்கிலேயர்கள். அந்தமான் தீவில் அத்தனை லட்சம் செங்கற்களை தயாரிப்பது இயலாத காரியம். அதனால் பர்மா போன்ற இடங்களில் இருந்து இறக்குமதி செய்தனர். இந்த சிறைச்சாலைக்கு தேவைப்பட்ட எல்லா செங்கற்களுமே பர்மாவில தான் கொண்டு வர முடியுமா, ஏன் இங்கே இருந்து கூட செய்ய முடியாதா அப்படின்ற யோசனை இங்கே வந்தது. செங்கல் செய்யறதுக்கு களிமண் வேணும். களிமண் இதில் 2-3 இடத்துல, காலிக்கட்ன்ற ஒரு ஊர்லையும் ஒரு நமுனாகர்ன்ற ஒரு இடத்துலையும் களிமண் கிடைக்குது. அந்த களிமண்ணையும் இவங்க ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனால் இங்கே மோசமான வானிலை காரணமாக ஒரு 8 மாசமா மழை பெஞ்சிட்டு இருக்கும். அப்போ 8 மாசமா எந்த விதமான இந்த வேலையும் செய்ய முடியாமல் செங்கல் தயாரிப்பு 8 மாசத்துக்கு உண்டான செங்கல்கள் அங்கேருந்து கொண்டு வந்தாங்க, பர்மாவிலேருந்து கொண்டு வந்தாங்க. மிச்சம் 4-5 மாசத்துக்கு உண்டான இதை இங்கேருந்து செஞ்சாங்க. நமுனாகர்ல இருந்து இந்த அபர்தீன் ஜட்டி வரைக்கும் ஒரு லோக்கோ ட்ரெயின் மாதிரி சின்ன ட்ரெயினும் கூட விட்டுருக்காங்க. சிகப்பு நிறமும் வாயில் வளைவுகளும் ஆங்கிலேயர்களுக்கு பிடித்தமான விஷயம். அதனால் சிறைச்சாலை சிவப்பு நிறத்திலும் ஆட்சிகள் அதிகம் உள்ளபடியும் உருவாக துவங்கியது. இதற்கு பயன்படுத்தப்பட்டவர்களும் அரசியல் கைதிகள் தான். அவர்கள் கடின உடல் உழைப்பிற்கு பழக்கமில்லாதவர்கள் ஆகையால் சிறைச்சாலையை கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி முடிக்க 10 வருடங்கள் ஆனது. இன்னைக்கு கூட இந்த ஊரில் வெத்தலை போடுறதுக்கு சுண்ணாம்பு என்ன வச்சுக்குவாங்கன்னா, அந்த சிப்பிகளை வேக வச்சு அதிலிருந்து தான் சுண்ணாம்பு எடுப்பாங்க. இன்றைக்கி நம்ம வெத்தலை போடுறது சுண்ணாம்பு எடுக்கிறது பெரிய கஷ்டம். ஆனால் அன்றைக்கி இவ்வளோ பெரிய ஜெயிலை கட்டுறதுக்கு எவ்வளோ சுண்ணாம்பு தேவைப்பட்டிருக்கும், எவ்வளோ சிப்பிகளை வந்து அவங்க வேக வச்சுருக்கணும், இவ்வளவு செங்கலையும் அரைச்சி அவங்க கற்களை உற்பத்தி பண்ணோம்னா எவ்வளவு தொழிலாளர்கள் தேவைப்பட்டிருக்கும். ஆனால் எந்த ஒரு தொழிலாளரையும் பயன்படுத்தலை. எல்லாமே நம்முடைய தியாகிகள், நம்முடைய சுதந்திர போராட்டத்திற்காக பாடுபட்ட வீரர்கள். அவருடைய பார்வையில் சொல்றேன்னா குற்றவாளிகள். இங்கே குற்றவாளிகளாக இருந்தவர்கள் தான், கைதிகளாக இருந்தவர்கள் தான் அவ்வளவு செங்கலும் தயாரிச்சாங்க, இந்த கட்டடத்தை கட்டினாங்க. இத்தனை பெரிய பிரம்மாண்ட கட்டிடத்தை கட்டி முடிக்க ஆங்கிலேயர்களுக்கு ஆன செலவு வெறும் 5.25 லட்சம். 1906 வருடம் தனது முழு உருவத்தையும் பெற்றது அந்தமான் செல்லுலார் சிறைச்சாலை. 7 கால் சிலந்தியை போல கம்பீரமாக எழுந்து நின்றது சிறை. அதன் பின்னர் சிறைக்குள்ளாக அடைக்கப்பட்ட சுதந்திர போராட்ட வீரர்கள் அனுபவித்த கொடுமைகள் எண்ணில் அடங்காதவை. பிரெஞ்சு புரட்சியின் போது கைது செய்யப்பட்டவர்களை பாஸ்டல் சிறையில் அடைத்தார் லூயி மன்னன். அதனால்
அந்தமான் சிறைக்கு இந்தியாவின் ஃபாஸ்டல் என்றும் ஒரு பெயர் உண்டு. 8 கால் பூச்சிகளின் கால்கள் போல 7 வரிசைகளாக கட்டிடம் வடிவமைக்கப்பட்டது. 13க்கு 7.5 அடி அளவுள்ள 693 அறைகள். சிறையாக இருந்த போதும் அத்தனை அழகுடன் காட்சி தந்தது. சிறை கம்பிகளுக்கு வெளியே ஒரு வராண்டா, அதற்கும் காவலாய் கம்பிகள். அதையும் கடந்தால் கண்காணிப்பு கோபுரம் என பெரும் பாதுகாப்புடன் இருந்தது செல்லுலார் சிறை. ஒவ்வொரு கைதியும் தனித்தனியாகவே சிறையில் அடைக்கப்பட்டார்கள். சிறையில் இருக்கும் நேரங்களில் ஒரு கைதி மற்றொரு கைதியோடு பேசிக்கொள்ள முடியாது. The cell was constructed in such a way that hardly சிறையோட அறைக்குள்ள ஒளி துளியும் போகாத அளவுக்கு கட்டப்பட்டு இருக்கு. உள்ளே இருக்கிற கைதி சுவற்றை தவிர வேற எதையும் பார்க்க முடியாது. a kind of mental torture. 700 பேர் ஒரே டயத்தில் சேர்ந்தா போராட்டம் நடந்து அப்படின்னு சொல்லி தான் இந்த திட்டம் போட்டு இதை அப்படியே உங்களுக்கு ஸ்டார் டைப்ல இந்த செல்லுலர் ஜெயில கட்டிட்டாங்க. இந்தியா மட்டுமின்றி ஆங்கிலேய காலனி நாடுகள் பலவற்றில் இருந்தும் புதிதாக கைதிகள் சிறைக்கு வந்த வண்ணமே இருந்தார்கள். In initial 6 months he will முதல் 6 மாசம் ஒழுங்கு வகுப்புகளுக்கு கைதிகள் உட்படுத்தப்படுவாங்க. அதற்கு பிறகு 1.5 வருஷம் கடுமையான வேலைகள் அவர்களுக்கு தரப்படும். 2 வருஷத்துக்கு பிறகு 10 வருஷம் வரைக்கும் சாதாரண கைதியா அவங்க நடத்தப்படுவாங்க. 10 வருஷத்துக்கு பிறகு அவர்கள் விடுதலை செய்யப்படுவாங்க. ஆனாலும் தீவை விட்டு வெளியேற முடியாது. from the prison, from the cellular jail, but he cannot leave the islands. காலை வேளைகளில் வெளியில் வர அனுமதி உண்டு. ஆனால் அப்போதும் மற்ற கைதிகளுடன் அவர்கள் பேசக்கூடாது. தங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலைகளை மட்டுமே செய்ய வேண்டும். நட்சத்திர வடிவில் கட்டப்பட்ட செல் வரிசைகளுக்கு இடையே ஒர்க் ஷாப்புகளும் அமைக்கப்பட்டிருந்தன. எண்ணெய் ஆட்டுவது உள்ளிட்ட கடுமையான வேலைகளும் ஒர்க் ஷாப்பில் கைதிகளுக்கு கொடுக்கப்பட்டன. ஒரு சிறை வரிசையில் இருக்கும் கைதிகளுக்கு மற்ற வரிசைகளில் யார் இருக்கிறார்கள் என்கிற விஷயம் தெரிவதற்கு வாய்ப்புகளே இல்லை. 600 பேர் இருந்தாலும் அவர்களை பாதுகாக்கும் பணிக்கு சொற்ப காவலர்களே தேவைப்பட்டார்கள். அந்த அளவிற்கு மிக சிறப்பாக அமைய பெற்றிருந்தது செல்லுலார் சிறைச்சாலை. 7 சிறை வரிசைக்கு 3 பேர் வீதம் மொத்தம் 21 பேர் எப்போதும் காவலில் இருப்பார்கள். சிறு அசைவும் அவர்கள் கண்ணில் இருந்து தப்பிவிட முடியாது. அந்தமான் சிறைச்சாலைகளை பொறுத்த மட்டும் என்னன்னா, பிரிட்டிஷாரிலிருந்து தப்பிச்சு போனா கூட வேற எந்த வழிகள்லையும் போய் ஒரு தாயகத்தையோ நம்முடைய இந்தியாவில் உள்ள எந்த பகுதியும் அடைய முடியாது. ஏன்னா இந்தியாவுடைய எல்லா பகுதியிலிருந்து ஒரு 1500 கிலோமீட்டர், தமிழகமாக இருக்கட்டும் இல்லை வெஸ்ட் பெங்கால் வங்காளமாக இருக்கட்டும், அந்த பகுதிக்கு போகணும்னா ஒரு 1500 கிலோமீட்டருக்கு கண்டிப்பாக கடல் பயணம் மேற்கொள்ளும். பொதுவாக கைதிகளுக்கு வெள்ளை உடை தரப்பட்டிருந்தது. ஆனால் சிலருக்கு சாக்கு உடைகளும் வழங்கப்பட்டிருந்தன. இந்த சாக்குடைய போட மறுத்தவர்களுக்கு சாக்குடைய உடம்போட வச்சு நூல் வச்சு ஊசி வச்சு தச்சு விட்டுருக்காங்க. அப்போ அவங்களுக்கு எவ்வளவு ரத்தம் சிந்திருப்பாங்க, அவங்க எவ்வளவு கொடுமைகளை அனுபவிச்சிருப்பாங்க அப்படிங்கறத நம்ம கற்பனை பண்ணி பார்க்கும்போதே நமக்கு பயமா இருக்கு. அனைத்து சுதந்திர போராட்ட வீரர்கள் கழுத்திலும் அவரது சிறையன் பொறிக்கப்பட்ட வளையங்கள் தொங்கவிடப்பட்டிருக்கும். வன்முறையில் ஈடுபட முயலும் சில கைதிகளின் கைகளோடும் கால்களோடும் சங்கிலி கம்பிகள் பிணைக்கப்படும். கழுத்துல ஒரு பெரிய வளையம் போட்டு அந்த வளையத்திலிருந்து ஒரு கம்பி கையில 2 கையிலையும், அப்புறம் இடுப்புல ஒரு வளையம் இருக்கும். அந்த இடுப்பு வளையம் காலில் 2 கால்லையுமே நேருக்கு நேரா 2 கால்லையுமே. ஆக கைதி கையை வீசி நடக்க முடியாது, கையை வீசி போக முடியாது. ஏன்னா ஆங்கிலேயர்களுக்கு முன்னால கைதிகள் கூனி குறுகித்தான் போகணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனையை இந்த ஆங்கிலேயர்கள் மனசுல வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு முன்னால தலை நிமிர்ந்து நம்ம போகக்கூடாது. அலறல் சத்தம் மட்டுமே மற்ற கைதிகளுக்கு கேட்கும். அடி வாங்குவது யார் என அவர்களுக்கு எப்போதும் தெரிந்ததில்லை. இது அடிக்கிறது யாருன்னா சில சமயங்களில் கைதிகளை விட்டு கைதிகளவே அடிக்க விடுவாங்க. அப்போ ஒரு இந்திய கைதியை அடிக்க மாட்டான், அடிக்க முடியாதுன்னு சொல்லுவான்.
அதனால என்ன செய்வோம் அப்படின்னாக்கா பர்மாவுடைய கைதிகள் இங்கே இருந்தாங்க, அந்த பர்மா கைதிகளை விட்டு அடிக்க விடுறது. செல்லுலார் சிறையில் இருந்த மிக கொடுமையான அதிகாரி என்ற பெருமையை டேவிட் பெரி என்ற பிரிட்டிஷ்காரர் காத்து வைத்துள்ளார். பல சிறை அதிகாரிகள் வந்த போதும் வரலாறு மறக்காமல் இருப்பது பெரியை மட்டுமே. டேவிட் பெரி என்ன செய்வான்னா கைதிகளை காலில் கையில் சங்கிலிகளை பிணைச்சு படுக்க வச்சு அடின்னு அடிப்பானான். அடித்து அந்த ரத்தம் ஓடும்போது அதை பார்த்து சிரிப்பானான். அவனுக்கு அவ்வளவு ஒரு ரத்த வெறி. இந்த மக்களை அடைக்காளும் போது அவன் சொல்லுவானா, கடவுள் ஒரே ஒருத்தன் தான், அவன் விண்ணில் இருக்கான். ஆனால் இங்கே போர்டில் இருந்த ஜெயிலில் 2 கடவுள்டா, ஒரு கடவுள் மேலே, இனி ஒரு கடவுள் நான் தான் அப்படின்னு சொல்லுவான். சிறை கைதிகளுக்கு வழங்கப்பட்ட உணவு முறைகள் மிகவும் கொடூரமானது. உணவை எடுத்துக்கொள்ள ஒரு இரும்பு குவளையும் தண்ணீருக்காக மற்றொரு குவளையும் அவர்களுக்கு தரப்பட்டிருக்கும். துருப்பிடித்தாலும் அந்த பாத்திரத்தில் தான் அவர்கள் உணவை வாங்கிச் செல்ல வேண்டும். The general food that was given to these people was பொதுவா கஞ்சி, காய்கறி மற்றும் பருப்பு வகைகள் தான் உணவா தரப்படும். ஆனாலும் விரலளவு உப்பு மட்டும் தான் கொடுப்பாங்க. அதை இவங்க ஏதாவது ஒண்ணுல பயன்படுத்திக்கணும். either in this rice porridge or kanji or in vegetables or dal. உணவிற்காக தரப்படும் 2 பாத்திரங்களை தவிர 3வது பாத்திரம் ஒன்றும் கைதிகளுக்கு தரப்படும். இரவு நேரங்களில் இயற்கை உபாதைகளுக்கு அந்த பாத்திரத்தையே பயன்படுத்த வேண்டும் கைதிகள். வெளியே வர வேண்டும் என்றால் பிரிட்டிஷாரிடம் மன்றாடியே தீர வேண்டும். இரவு பகல் என பாகுபாடு பாராது சுதந்திர போராட்ட வீரர்களை இன்னல்களுக்கு ஆளாக்கிக் கொண்டே இருந்திருக்கிறார்கள் ஆங்கிலேயர்கள். அந்தமான் சிறையில் இருந்து பிரிக்க முடியாத ஒரு பெயர் வீர் சர்வாக்கர். ஆங்கிலேயர்களால் நாடு கடத்தப்பட்டு அந்தமான் சிறைக்கு கொண்டு செல்லப்பட்டவர்களில் முக்கியமான ஒருவர் சவாக்கர். அந்தமான் சிறைக்கு கைதியாக ஒருவர் சென்று விட்டால் அவர் ஊர் திரும்புவது இயலாத காரியம் என்ற கருத்து பெரும்பாலான இந்தியர்களிடம் இருந்தது. காரணம், அந்தமான் ஒரு தீவு என்பதாலும் பொதுமக்கள் உள்ளே வர அனுமதி மறுக்கப்பட்டதாலும் செல்லுலார் சிறையில் என்ன நடக்கிறது என்பது வெளி உலகிற்கு தெரிய வாய்ப்பில்லை. சுப்பிரமணியம் சிவா, வாவு சிதம்பரனார் உள்ளிட்ட பல தலைவர்கள் செல்லுலார் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களில் ஒருவர் விநாயக் தாமோதர் சாவர்கர். போர்ட் பிளேயரின் விமான நிலையம் இவரது பெயரையே தற்போதும் ஏற்று நிற்கிறது. மகாராஷ்டிர மாநிலத்தில் பிறந்தவர் சாவர்கர். சுதந்திரத்திற்காக அகிம்சை முறையில் போராடுவதை இவர் ஏற்கவில்லை. படிப்பிற்காக லண்டன் சென்றபோது இந்தியன் ஹவுஸில் சேர்ந்தார். அங்கே சில வழக்குகளுக்கு ஆளாகி விசாரணைக்காக இந்தியா அழைத்து வரப்பட்டார். வரும் வழியில் தப்பிக்க முயன்று மீண்டும் ஆங்கிலேயர்களிடம் சிக்கினார். சவார்கரை எப்படியும் இங்கிலாந்துல இருந்து இந்தியா கொண்டு வருவாங்க வழக்கு விசாரணைக்காக. அப்போ இங்கிலாந்தில் புறப்படுற கப்பல் ராத்திரி வந்து பாரிஸில் நின்றுட்டு மறுநாள் காலையில் அங்கேருந்து எடுப்பாங்க. அப்போ எப்படியாச்சும் சவார்கரை தப்ப வச்சுன்னு இந்த வாவிசையர் திட்டம் போடுறாரு. அதுபடி சவார்கருக்கு ரகசியமான செய்தியும் சொல்லி அனுப்பிடுறாரு. அந்த கப்பல் வருது, ராத்திரி பிரான்ஸில் நிற்கிது, மார்கோஸுங்கிற துறைமுகம். மறுநாள் காலையில் கப்பல் கிளம்ப போகுது. அப்போ வாவேஸ்வரியர் சொன்னபடி சவார்கர் போய் அவர்கிட்ட சொல்கிறார், போலீஸ்காரங்கள்ட்ட எனக்கு பாத்ரூம் போகணும் அப்படின்னு. சரின்னு அவங்க பாத்ரூம் விட்டுட்டு அந்த கண்ணாடி வழியாக பார்த்துக்கிட்டே இருக்காங்க அவர் என்ன செய்கிறாருன்னு. ஆனால் சவார்கர் என்ன செய்கிறாரு, உள்ளர போய் அவர் துணியை வைத்து அந்த கண்ணாடி மேலே போட்டு மூடிடுறாரு. மூடிட்டு ஜன்னல் வழியாக கடலில் குதித்து நீய ஆரம்பிச்சிடுறாரு. நீஞ்சிட்டு வர்றப்ப இந்த சவுண்டை கேட்டு போலீஸ்காரங்களும் குதித்து இதில் துரத்திக்கிட்டே வர்றாங்க. பிரிட்டிஷ் மண்ணில் வந்து அது பாரிஸில் வந்து ஏறிடுறாரு, கரை ஏறிடுறாரு. கரையேறி ஓடிட்டு இருக்காங்க. அங்கே காமா அம்மையாரும் வாவேஸ்வரியரும் இவருக்காக காத்துட்டு இருக்காங்க. ஆனால் எங்கேயோ எதிர்பாராமல் ஒரு பிரான்ஸ் போலீஸ்காரன் குறுக்க வந்து இவரை பிடிச்சிடுறான். விடுன்னு இவங்க சொல்கிறப்பையும் விடாமல் $1 லஞ்சத்திற்காக அந்த ஆங்கில போலீஸ்காரங்கள்ட்ட சவார்கரை ஒப்படைச்சிடுறாங்க. இரட்டை ஆயுள், அதாவது 50 வருட சிறை தண்டனை சாவர்கருக்கு வழங்கப்பட்டது. அவர் செல்லுலார் சிறையில் அடைக்கப்பட்டார். சிறை அதிகாரிகள் அரசியல் கைதிகளை நடத்திய விதம் அவரை அதிகமாக பாதித்தது. குறைந்தபட்சம் நல்ல உணவு மற்றும்
சிறிய நூலகம் வேண்டும் என்று கேட்டு பெற்றார் அவர். சிறையில் கைதியாக இருக்கும் ஒருவர் தனது உறவினர்களுக்கு வருடத்தில் ஒருமுறை மட்டுமே கடிதம் எழுதலாம் என்கிற ஒரு கொடுமையான விஷயம் இங்கே நடந்திருக்கிறது. பொதுவாக சிறை கைதிகளுக்கு இருக்கும் ஒரே ஆறுதல் உறவினர்களிடமிருந்து வரும் கடிதங்களை திரும்ப திரும்ப படிப்பதுதான். ஆனால் அதுவும் இங்கே மறுக்கப்பட்டது. செல்லுலார் சிறைச்சாலையையும் அந்தமான் நிகோபரையும் அடுத்த கட்ட கொடுமைகளுக்கு அழைத்துச் சென்றது இரண்டாம் உலகப் போர்.